வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எல்லாருமே சூப்பராக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேம் டே நாங்களும் சூப்பராக இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி விஷஸ் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் நேற்று பிள்ளையார் வாங்கிட்டு வந்ததுலேருந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி வந்து பூஜை எல்லாம் பண்ணுறோம், அடுத்து நம்ம கோயிலுக்கெலாம் போக போகிறோம், அதெல்லாம் தான் இந்த விளாகில் நீங்கள் த்ரூ அவுட் வந்து பார்ப்பீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் ஃப்ரைடேவே நானும் அம்மா போய் ஃப்ளார்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். லக்கீலி விநாயகருக்கு பிடிச்ச எருக்கலம்பு மாலை, அருகம்புல் எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிருச்சு. யூஸ்வலி உடுமல்பேட்டில் இங்கே தான் நாங்கள் ஃப்ளார்ஸ்லாம் வாங்குவோம். மாரியம்மன் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் இருக்கும். ஹோல்சேல் ஷாப். அரௌண்ட் 11 o'clock கிட்ட போனோம்னா எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். லேட்டர் ஈவினிங் 4:30 to 6 தான் நல்ல நேரம். அப்போ நானும் அவரும் போய் பிள்ளையாரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அவ்வளோ அழகாக இருந்தார். க்யூட்டாக நிறைய பிள்ளையாரெலாம் பார்த்தோம். நாங்கள் கலர்டாக இருக்கிறத வந்து வாங்கல, ப்ளைனாக மண்ணில் செஞ்ச பிள்ளையார் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ தட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதில் கொஞ்சம் அரிசி அதெல்லாம் போட்டு பிள்ளையாரை வந்து உட்கார வச்சு நல்லபடியாக நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் நான் இவ்வளோ பெருசாக வாங்கினதில்ல, ஓரளவு குட்டியாக தான் இருக்கும். இந்த விதை பிள்ளையார்னு சொல்லுவாங்க இல்லையா, விதை கொடுத்துருவாங்க. நாங்கள் வீட்லேயே வந்து அந்த துளசி விதை அந்த மாதிரி என்ன கொடுக்குறாங்களோ அதை போட்டு வச்சுப்போம். இந்த டைம் தான் இவ்வளோ பெருசாக வாங்கியிருந்தோம். அதுவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவர் வீட்டுக்கு வந்தோன்னா அவருக்கு தீபாவளிலாம் காமிச்சிட்டு அவர் கொஞ்சம் ஃப்ளார்ஸ்லாம் வச்சு சூப்பராக வெல்கம் பண்ணியாச்சு. அன்றைக்கி வந்து மனோரஞ்சனம் வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ மனோரஞ்சனமும் அவர் கொஞ்சம் அருகம்புல்லும் வச்சு தீபம்லாம் காட்டி சூப்பராக விநாயகரை வெல்கம் பண்ணிட்டோம். விநாயகர் வீட்டுக்கு வந்ததும் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவருக்கு பேக்ட்ராப் டெக்கருக்காக செமி சர்க்கிள் ஷேப்பில் ஒரு தெர்மாக்கோல் ஆர்ச் மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம். லேட்டர் நான் மார்னிங்லேருந்து அதை ஃபுல்லாக ஃப்ளார்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நாங்கள் பூனேயில் இருக்கோன்னு. ஸோ நாங்கள் ஃபெப்பில் பூனே போனதுலேருந்து எல்லாருமே விநாயகர் சதுர்த்திங்க செமையாக இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ வி ஆர் பீன் வெயிட்டிங். இந்த வருஷம் வந்து சூப்பராக இருக்க போகுது, இங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு. பட் 5th and 6th இங்கே மேரேஜ் இருக்கனால ஊருக்கு வந்துட்டோம். 7ஆம் தேதி சதுர்த்தி. ஸோ உடனே போக முடியாது இல்லையா. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வி மிஸ் பூனே. டெய்லி வந்து இன்ஸ்டாவில் அந்த தக்துஷேத் கணபதியோட ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறேன். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த கோயில் வந்து விசிட் பண்ணணும். ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் கணபதி. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கோயில், அந்த பிள்ளையார் எல்லாமே. ஸோ அந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 175 இயர்ஸாக வந்து அந்த பிள்ளையார் வந்து அங்கே இருக்கார். தக்துஷேத் அப்படிங்கிற பேர் வந்து ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தக்துஷேத் அப்படிங்கிறது பூனேயில் வந்து ஒரு பர்சன் வந்து இருந்திருக்காரு. அவர் ஆக்சுவலி வந்து ஹல்வாய்னா ஸ்வீட் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அந்த கோயில் பேர் வந்து தக்துஷேத் ஹல்வாய் கணபதி மந்திர். ஸோ அவர் இருந்துட்டு இருந்த சமயத்தில் என்ன இருக்குது, அவரோட பையன் வந்து பிளேக் டிசீஸால் வந்து இறந்துட்டாராம் சடனாக. லேட்டர் அவங்களோட குருவோட ஒரு கைடன்ஸ் படி தான் இவங்க இந்த கணபதி மந்திரம் வந்து குட்டியாக வந்து கட்டியிருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா லோகமான்ய திலக், நம்ம ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இருக்கார் இல்லையா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் தான் ஃபர்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி வந்து ஒரு 5 days செலிப்ரேஷனும் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. அது நல்லா சூப்பராக போனாலும் அது அப்படியே வந்து 10 days ஆயிடுச்சு. ஸோ அங்கெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா 10 days வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. 10வது நாள் தான் வந்து விசர்ஜன், விநாயகர் நம்ம இங்கே கரைப்போம் இல்லையா, அந்த செலிப்ரேஷன் வந்து அங்கே நடக்கும். ஸோ அங்கே இருக்கிற பிள்ளையார்
பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்சவர் தான். கல்லோ வேறு எந்த மெட்டலும் கிடையாது. ஸோ மெயின் பிள்ளையார் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்சவர். நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் இங்கே அட்டாச் பண்ணுறேன். அலாங் வித் தட் இந்த வருஷம் அந்த கோயிலில் என்ன டெக்கர் பண்ணியிருக்காங்கங்கிறத நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அந்த ரீலோட லிங்க் கொடுக்குறேன், இன்ஸ்டா லிங்க்கு. நீங்கள் எல்லாருமே அதை பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எவ்ரி இயர் அங்கே எப்படி டெக்கர் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கோயிலோட தீம் எடுத்து டெக்கரேட் பண்ணுவாங்களாம். இந்த வருஷம் ஹிமாச்சல் பிரதேஷில் ஜத்தோலவ் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயிலோட அந்த அமைப்பை தான் வந்து டெக்கராக வந்து பண்ணியிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 10 days முன்னாடி ஜன்மாஷ்டமிக்கு ஃப்ளார்ஸ் வாங்குறதுக்காக அந்த ஏரியாவுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ துளசி பாகில் தான் வந்து இந்த விநாயகர் கோயில் வந்துருக்கு. அங்கே தான் நாங்கள் ஃப்ளார்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஒன்ஸ் வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், துளசி பாக் ஷாப்பிங்னு. அந்த பிளேஸில் தான் வந்து பிள்ளையார் கோயில் ஃப்ளார்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும்னு நாங்கள் போயிருந்தோம். அப்போயே பார்த்தீங்கன்னா டெக்கர் எல்லாமே ஆரம்பிச்சிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் ராமர் கோயில் அயோத்தியை வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி வச்சுருந்துருக்காங்க போல், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த 10 daysமே பிள்ளையார் வந்து எப்படி இருப்பாருன்னா கோயிலுக்குள்ளே மெயின் கோயிலிருந்து வெளியே இந்த டெக்கரேஷன் ஒரு கோயில் அமைப்பில் ஒரு டெக்கரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே வந்து பிள்ளையாரை வந்து 10 days வச்சுருவாங்க. ஸோ 10 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விசர்ஜன் நடக்கும். விநாயகரை கரைக்கிறது இல்லையா, இந்த விநாயகரை வந்து கரைக்கலாம் மாட்டாங்க, திரும்ப கொண்டு இவரையே வந்து கோயிலுக்குள்ளே வந்து வச்சுருவாங்களாம். மீன்வைல் இவர் வெளியே வரும்போது கோயிலுக்குள்ளே யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன மூர்த்தி வெள்ளியால் ஆன ஒரு விநாயகர் வந்து இருப்பார். அவரை தான் அங்கே கோயிலுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணுவாங்களாம். ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தார். ஃபுல்லாக கோல்ட்லேயே வந்து டெக்கரேட் பண்ணி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம், எங்களுக்கு விசர்ஜனுக்குள்ளே அங்கே போகலான்னு ஒரு பிளானும் இருக்குது. நாங்கள் அங்கே போனோம்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வீட்டு பூஜைக்கு வருவோம். பிள்ளையார் டெக்கரேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிள்ளையாருக்கு பிடிச்ச நைவேத்தியம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் பூஜையை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கி நான் கட்டியிருந்தது எங்கள் அம்மாவோட சில்க் சாரீ. என்னோடய ப்ளவுஸை பேர் பண்ணி போட்டிருந்தேன். எனக்கு பர்சனலி இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மூலாதாரா கணபதியோம் முகுந்தன் மருகனே கணபதியோம் 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 கணபதி கணபதி கணபதியோம். அகந்தை அளிப்பவனே போற்றி. ஓம் அமிர்த கணேஷா போற்றி. ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி. ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி. ஓம் ஆணை முகத்தோனே போற்றி. ஓம் ஆறுமுகத்தோனே போற்றி. ஓம் ஆதி மூலமே போற்றி. ஓம் ஆனந்த உருவே போற்றி. ஓம் ஆபத் சகாயா போற்றி. ஓம் இமவான் சக்தியே போற்றி. ஓம் இடரை கலைபவனே போற்றி. ஓம் ஈசன் மகனே போற்றி. ஓம் ஈகை உருவே போற்றி. ஓம் உண்மை வடிவே போற்றி. ஓம் உலக நாயகனே போற்றி. ஓம் ஊரும் கலிப்பே போற்றி. ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி. ஓம் எளியவனே போற்றி. ஓம் எந்தையே போற்றி. ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி. ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி.
எனக்கு மியூசிக் கிளாஸில் சொல்லி கொடுத்த குட்டி குட்டி பாட்டெலாம் பாடிட்டு விநாயகர் போற்றி விநாயகர் அகவல் பஞ்சரத்னம்லாம் படித்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அன்றைக்கி பூஜையை முடித்தோம். நாங்கள் இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஆப்போசிட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. நான் பூஜை பண்ணுறது இந்த சாமி கும்பிடலாம் பார்த்துட்டு பாட்டி எப்பயுமே சொல்லுவாங்க, குழந்தை நல்லா சாமி கும்பிட்றதுக்கு வீட்டுக்காரரும் அதே மாதிரி வந்து இருக்கணும், சப்போர்ட்டிவாக வந்து அமையணும்னு. ஸோ அதே மாதிரி தான் இஸ் வெரி சப்போர்ட்டிவ். எந்த விஷயத்துலையும் ஒரு இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் அவருமே எல்லாத்துலேயுமே கூட சேர்ந்து பண்ணுறது. ஹி ஆல்சோ டேக்ஸ் பார்ட் இன் எவ்ரிதிங். அதுவே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல்ரெடி என் வீட்டில் அம்மா அப்பா அப்படி தான், அவங்களும் நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஸோ எல்லாத்துலேயும் கூட இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஸோ இவரும் அதே மாதிரி அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபுல்லாக சாம்பிராணிலாம் காட்டணும், வெளியெல்லாம் போய் காட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பாபா விநாயகருக்கு பூஜை ரூமுக்கு எல்லாத்துக்குமே வந்து காட்டிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வென் எவ்ரி டைம் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் அக்கேஷன்லாம் வரும்போது ஆல் டுகெதர் எல்லோரும் சேர்ந்து செய்கிறதே வந்து ஒரு வேறு லெவல் ஹாப்பினஸ். அண்ட் நம்ம அதுக்காகவே வந்து நிறையா ப்ரிப்பேர் பண்ணுறோம், நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறோம். அதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு வீட்டில் வந்து கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிள்ளையாருக்கு வந்து நெய்வேத்தியம்ல ஆஸ் யூஷுவல் நான் கிருஷ்ணருக்கு எல்லாத்துக்கும் எப்படி ஊட்டணும் அதே மாதிரி பிள்ளையாருக்குமே எடுத்து கொடுத்தாச்சு. எனக்கு என்னமோ இப்படி பண்ணால் தான் வந்து ஒரு நெய்வேத்தியம் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே எனக்கு வந்து வருது. இது முடிச்சதுக்கப்புறமா தீபாரதனை தான். சாமிலாம் கும்பிட்டு முடிக்கையிலே கிட்டத்தட்ட ஒரு 11:45 12 ஆயிடுச்சு. பிகாஸ் 10:30க்கு மேலே தான் ஆரம்பித்தது இல்லையா. மார்னிங்கே அம்மா கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தான் கோயிலுக்கு கிளம்பி போனோம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, உப்புக்கரணம் போட்டாச்சு. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. பிள்ளையார் வந்து இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அழகாக இருக்காரா, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தர்மாக்கோலில் ஒரு ஆர்ச் ஷேப்பில் கட் பண்ணி ஃப்ளார்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ அழகாக இருக்கார் பிள்ளையார். ஸோ இனிமேல் நாங்கள் கொஞ்சமாக பிரசாதம் சாப்பிட்டு எங்கள் ஊர்லேயே வந்து கொஞ்சமாக தான் இப்போ. ஸோ எங்கள் ஊர்லேயே வந்து பெரிய பிள்ளையார் பிரசன்னார் கோயிலில் வந்து அவரை போய் பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ நீங்களாம் இப்படி கோயிலுக்கெலாம் வந்து போயிட்டு வந்தாச்சா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் உட்காந்துருப்போம். கோயில் க்ளோஸ் பண்ணுறோம். எல்லோரும் எந்திரிங்க அப்படின்ட்டாங்க. நல்ல வேலை சரியான டைமுக்கு போனோம் போல். யூஸ்வலி 12:30 க்ளோஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி சதுர்த்திங்கிறனால 1 o'clock நல்லபடியாக சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே மார்னிங் வந்து திரும்ப அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபாரதனைலாம் காமிச்சிட்டு தேங்க்யூ பிள்ளையாரப்பா, நெக்ஸ்ட் இயர் திரும்ப வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் பிள்ளையாரை வந்து கரைக்கிறதுக்காக நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5-10 மினிட்ஸ் போனால் ஒரு வாக்கியால் மாதிரி வரும், அங்கே கொண்டு போய் தான் நாங்கள் பிள்ளையாரை வந்து கரைச்சோம். ஸோ இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். நாராயணியம் எல்லாருமே நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பியாக வந்து படிங்க. December 13th வரைக்கும் குருவாயூரப்பன் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே கொடுப்பாரு. நம்ம கணேஷாவும் உங்கள் பிளஸ் பண்ணி ஹாப்பியாக ஹெல்த்தியாக வச்சுருப்பாரு. ஸோ அண்டில் தென் இட்ஸ் டாடா பாய் ஃப்ரம் நந்தினி.